ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். வெள்ளை சோளத்தை, அதாவது நாட்டு வெள்ளை சோளத்தை யூஸ் பண்ணி நம்ம குட்டி தம்பி லட்டுக்கு வந்துட்டு ஸ்வீட் பணியாரம் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வெள்ளை சோளத்தை ஒரு கப் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours நல்லா ஊற போட்டுடலாங்க. ஊற போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த சோளத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. நான் வந்துட்டு சோளம் ஊற வைக்கிறத மட்டும்தான் காட்டியிருந்தேன், உளுந்து ஊற வைக்கிறத காட்டலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் வீட்லேயே உடைச்ச எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச கருப்பு உளுந்து வந்து அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற போட்டுக்கிட்டேன் சைட் பை சைடாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஊற வச்ச சோளத்தையும் ப்ளஸ் கருப்பு உளுந்தையும் ஈவனாக எடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வர போகிறேன். ஸோ நான் குவான்டிட்டி கொஞ்சமாக ஊற வச்சதுனால நான் மிக்ஸியிலேயே அடிச்சுக்கிட்டேங்க. நீங்கள் குவான்டிட்டி நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு உங்களோட இந்த மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா நைஸாக நம்ம கூழுக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தோசை மாவை கன்சிஸ்டன்சிக்கு அந்த டைப்பில் நம்ம வந்து இந்த சோளத்தையும் உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இருந்த சோளத்தையும் உளுந்தையும் 2 பேட்சாக பிரித்து நான் வந்து மாவாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் இதில் எதுவுமே சேர்க்கலைங்க. ஜஸ்ட்டு நம்ம ஊற வச்ச சோளம் உளுந்து இது ரெண்டையுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நைட்டு ஃபுல்லாக நம்ம புளிக்க விட்டுறலாங்க. நீங்கள் டே டைமில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4 hours புளிச்சா போதும். நான் ஈவினிங் நைட்டு ஒரு 10 o'clock போல் தான் மாவு ஆட்டி வச்சேன். ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்குங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாவு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெல்லம் பொடிச்சு வெள்ளைப்பாகு எடுத்து நம்ம பாகாக தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா டைரெக்டாக நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணும்போது அதில் கல்லோ மண்ணோ இருந்தால் அப்படியே இருக்கும், அப்படியே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்துடும். ஸோ அதனால் நான் வெள்ளத்தை பொடிச்சு அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பாகு எடுத்துக்கிறேன். ஸோ வெள்ளைப்பாகு எடுத்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி, ஸோ அந்த பாகை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நான் மாவுலேயே வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள், அதில் எவ்வளோ தூசி அந்த வெள்ளத்தோட அந்த கரும்போட சக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ அதை வந்து ஒரு கரண்டி போட்டு இந்த வெள்ளைப்பாகையும் நம்மளோட ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கிற மாவையும் நல்லா ஒன்று சேர்த்த போல் கரைச்சிக்கலாங்க. ஸோ நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெள்ளைப்பாகும் அந்த நம்ம ஆட்டி வச்சுருக்க சோளமாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் நம்ம வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவும் நல்லா சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் கிடைக்கும். அப்புறம் நான் வந்து 2 பனானா எடுத்திருக்கேன். ஸோ 2 பனானாவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து இந்த பனானாவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பனானா ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்மளோட பணியாரம் வந்து ரொம்ப 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 சாஃப்டாகவும், அதே மாதிரி நம்ம வந்து பழத்தை சாப் பண்ணி போடுறதுனால நம்ம பணியாரம் சாப்பிடும்போது அந்த பழம் வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. சரி, நம்ம இப்போ கட் பண்ண அந்த 2 பனானாவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 பனானா போதுன்றதுனால நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு பனானா கூட வந்து நீங்கள் சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது பனானா வந்து உடையாது.
நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கீ போட்டுக்கிட்டு தேங்காவை வந்து துருவி போடாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியாக இந்த தேங்காவையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம பணியாரத்தை வந்து கடித்து சாப்பிடும்போது இந்த ஃப்ரை பண்ண தேங்காவை அதுவும் வாயில் கடிப்படும்போது இந்த பழம், இந்த தேங்காய், இந்த பணியாரம் இதை வந்து நம்ம சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கீ போட்டு சாப் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காயை வந்து ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற மிக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாவு மிக்ஸில். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சோளம், உளுந்து சேர்த்து அரைச்ச மாவு ப்ளஸ் பனானா போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு வெள்ளைப்பாகு ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நெய்யில் வறுத்தெடுத்த தேங்காய் போட்டிருக்கோம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட போட்டு தேங்காவை வறுத்து போட்டுக்கலாங்க. இதோட நல்ல வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஏலக்காய் 4 இடித்து சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம கொஞ்சமாக அதில் சால்ட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்வீட்டோட வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பணியார சட்டியை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கீ போட்டுக்கிறேன். எல்லா குழியிலையும் கீ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருக்கிற கலந்து வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒரு குழியிலையாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஐ ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஐ ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம இதில் வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. அடிப்பக்கம் திரும்பும் போதே தெரியுது பாருங்கள், நமக்கு எவ்வளோ பன்னு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இந்த பணியாரம் கிடச்சிருக்கு அப்படின்றத. ஸோ அது திருப்பும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். வெரி வெரி சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுட்டு அகெயின் அடிப்பக்கம் வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுருக்கேன். அப்புறம் 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டு பணியாரத்தை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்டேங்க. அதே மாதிரி வந்து நான் இன்னொரு தட்டும் பணியாரமும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஒரு சாஃப்டான, அப்படியே அந்த கலரை பார்க்கும்போதே நமக்கு கண்ணு பறிக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ஹெல்த்தியான பணியாரங்க. நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.